அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் வேண்டுதல்கள் 100% நிறைவேற ஒரு சூட்சமம் சொல்லித்தர போகிறேன். இந்த 2026 ஆனி மாதத்தில் நாம் இருக்கோம். இந்த ஆனி மாதத்தில் 7 நாட்கள் தொடர்ந்து நான் சொல்கிறத உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக சொல்கிறேன், நம்பிக்கையோடு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யணும், அதான் முக்கியம். அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. வருகின்ற 29ஆம் தேதி 29/6/2026 பௌர்ணமியை முன்னிட்டு சத்தியநாராயணருக்கு அற்புதமான ஆகர்ஷ்ண மகா ஹோமம் அதர்வண வேத முறைப்படி பழனியில் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேரின் குடும்பத்திற்காக ஒரே ஒரு பிரார்த்தனையை யாக வேள்வியில் சத்திய நாராயணனிடம் சமர்ப்பிக்க போகின்றோம். அவங்க குடும்ப உறுப்பினருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அவ்வாறு சமர்ப்பித்து அந்த பிரார்த்தனை நிறைவேற காரிய சித்தி எந்திர பிரசாதம் தரப்போகின்றோம். உங்கள் குடும்பத்திற்கு இந்த பிரசாதம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, நான் சொல்கிறது மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு தான். 7 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த ஆனி மாதம் முடியறதுக்குள்ள என்னைக்கு ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஆனி மாத வெள்ளிக்கிழமை. ஆனி மாதத்தில் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதை ஆரம்பிச்சிருங்க. வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 7 நாள் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் இடைவிடாமல் தொடர்ந்து செய்யணும். என்ன செய்யணும்னா, அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் எழுந்து நீராடி விட்டு நெற்றியில் திலகமிட்டு, பெண்களாக இருந்தால் தலையில் பூச்சூடி, உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில், பூஜை அறைக்கு போக முடியாதவங்க சமையல் அறையில் கூட செய்யுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. என்ன செய்றீங்கன்னா, 3 விளக்குகள் முப்பெரும் தேவிகளை குறிக்கும் விதமாகவும் மும்மூர்த்திகளை குறிக்கும் விதமாகவும் 3 விளக்குகளை ஒரு சிறிய தட்டில் ஒரே நேர்கோட்டில் வைத்து ஏற்றுங்கள். அந்த விளக்கில் நமது தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா கைலாசா தீப எண்ணெய்ங்கிறது 5 எண்ணெய்களின் சங்கமம், 108 மூலிகைகளின் சங்கமம். அதர்வண வேத முறைப்படி குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்ற மற்றும் எல்லா தெய்வத்துக்கும் தீபம் ஏற்ற தற்பொழுது நம்ம புதுசாக அதை அறிமுகப்படுத்தியிருக்கோம், கைலாசா தீப எண்ணெய். அந்த எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி ஏற்றுங்கள். 100க்கு 100% உறுதியாக நல்லது நடக்கும். ஒருவேளை அந்த எண்ணெய் உங்களால் வாங்க முடியலனா நெய் ஊற்றி கொள்ளுங்கள். சரிங்களா? 3 தீபங்கள் ஏற்றி அந்த 3 தீபத்திலையுமே ஒவ்வொரு நாணயம் போடணும். அந்த விளக்கினுடைய எண்ணெயில் நாணயம், 1 ரூபா காசோ 2 ரூபா காசோ, அது உங்கள் விருப்பம் தான். ஒவ்வொரு நாணயம் போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்பாக நின்று ஈசனை மனசால் நினச்சிக்கிட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை மனசால் நினச்சிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை 3 முறை அந்த தீபத்தை பார்த்து வாய் விட்டு சொல்லுங்கள். ரொம்ப சத்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, வாய் விட்டு சொன்னால் போதுமானது. அந்த தீபத்தை பார்த்து 3 தடவை சொல்லிட்டு உங்கள் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். ஒரு 1 மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும். அதன் பிறகு தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த நாணயத்தை எடுத்து பீரோவில் வச்சிருங்க. இப்படி 7 நாட்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் இதே மாதிரி நீங்கள் செய்யணும். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 3 நாணயம் சேரும். அப்போ 7 நாட்களுக்கு 21 நாணயங்கள் சேரும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், 7 நாளும் ஒரே பிரார்த்தனை தான் சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொன்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஒரே பிரார்த்தனையை முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு ஒரே பிரார்த்தனையை 7 நாட்கள் இந்த தீபம் ஏற்றி சொல்லணும். 3 முறை குறிப்பிட்ட நேரம், தினமும் அந்த நேரத்தில் தவறாமல் செய்யணும். 7 நாள் தான், செஞ்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். அந்த 21 நாணயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி பூஜை அறையில் வச்சிருங்க. ஏதாவது ஒரு பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் அந்த நாணயத்தை சேர்த்துருங்க. அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு அந்த நாணயத்தை சமர்ப்பணம் செய்து விடுங்கள். நிச்சயம் இது சத்தியமான 100% பலன் தரக்கூடிய பரிகாரம். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? எவ்வளவு எளிமையான பரிகாரம். இதே மாதிரி இதை விடவும் மிக எளிமையாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஆதிகால மனிதர்களின், நமது முன்னோர்கள் பண்டைய காலத்தில் நாகரிக வசதி இல்லாத போது அவங்களுடைய ஜாதக தோஷங்கள்லாம் எப்படி தீர்த்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. முனிவர்களும் ஞானிகளும் காட்டில் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கிரக தோஷங்கள் வந்திருக்கும், திதி தோஷங்கள் வந்திருக்கும். அவங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி தானே அந்த பிரச்சனை தீர்த்திருப்பாங்க. அப்பேற்பட்ட
பண்டைய கால பரிகாரங்களை 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்கள் எனும் தலைப்பில் 10/7/2026 முதல் வாட்ஸ்அப் ஒரு குழு அமைத்து தினமும் ஒரு பரிகாரம் வீதம் 108 பரிகாரம் சொல்லித்தரப்போறேன். நீங்க வீட்டில் இருந்துட்டே செய்யலாம், கோயில போய் அலைய வேண்டாம். இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சா கூட உங்க பிரச்சனைகள்